ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பலாக்கா பரட்டல் தான் பார்க்க போகிறோம். முதல்ல நான் ஒரு பிஞ்சு பலாக்காவை அறுத்து வச்சுருக்கிறேன். அது தோல் சீவாத முன்னே நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிப்போம். அப்போ தான் அதோட கம்மு பட்டால் நம்ம சின்னங்க கழுவிக்க முடியும். பலாக்கா எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி காம்பு விட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சின்னங்க பிடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம தோலெல்லாம் நீக்கிடலாம். இந்த மாதிரி மேலாலே அதோட தோலெல்லாம் நீக்கிடுங்க. ரொம்ப உள்ளுக்கு நீக்கிறாருங்க, அப்புறம் அதோட சதையெல்லாம் போயிடும். இப்போ மேலோட தோலெல்லாம் நல்லா நீக்கியாச்சு. ஒரு பேப்பரை எடுத்து மேலோட கம்மெல்லாம் நம்ம தொடச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி பலாக்கா சுற்றிலும் நல்லா தொடச்சிடுவாங்க. அப்போ தான் அந்த கம்மில் அந்த பேப்பரில் ஒட்டிக்கும். இப்போ பலாக்காவை நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இது ஒரு வாரமாக இருக்கட்டும். இப்போ கத்தியில் உள்ள கம்மில் நம்ம தொடச்சி எடுக்க போகிறோம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு நெருப்பில் நல்லா வாட்டிட்டு வந்துட்டிங்கன்னா அது ஈஸியாக நம்மளால் துடைக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக எண்ணெய் பூசிட்டு நெருப்பில் நல்லா வாட்டிட்டு வந்துட்டேன். ஒரு பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணியோன்னா சுத்தமாகிடுச்சு நம்மளோட கத்தி. இப்போ நம்ம பலாக்காவை வெட்ட ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், நான் செய்கிற மாதிரி நீங்களும் செய்யுங்க. முதல்ல கத்தி வச்சு இந்த மாதிரி பலாக்காவை நேராக குத்திக்கோங்க. குத்தின பிறகு கொஞ்சோண்டுமாக சைட் ஆக்கிட்டு இந்த மாதிரி குத்துங்க. அப்போ தான் நம்ம வெட்டும் போது அரிசி மாதிரி சின்ன சின்னதாக நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி செஞ்சால் தான் நம்ம பரட்டும் போது சின்னங்க வேகும். அதுவும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ருசியாகவும் இருக்கும், உதிரி உதிரியாக இருக்கும். இந்த மாதிரி கொத்தினீங்கன்னா நம்மளுக்கு சின்ன சின்ன பீஸாக கிடைக்கும். இது பாருங்கள், எல்லா இடத்துலையும் நான் கொத்திட்டேன். வெட்டும் போது மேலால் வெட்டுங்க, ரொம்ப அழுத்தி வெட்டிடுறாங்க. பெரிய பீஸாக ஆச்சுன்னா வேகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சாப்பிடும்போதும் அவ்வளோ ருசியாக இருக்காது. பாருங்கள், நான் மேலாலே இந்த மாதிரி வெட்டுறேன். ரொம்ப அழுத்தி வெட்டிடுறாங்க. பாருங்கள், மேலால் வெட்டுறதுனால அது சின்ன சின்னதாக இருக்குது. இந்த மாதிரி மேலாலே வெட்டுங்க. இப்போ பாருங்கள், நான் கிட்டால காமிக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டிக்கோங்க. முதல் நல்லா கொத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம வெட்டும் போது சின்ன சின்னதாக கிடைக்கும். பார்த்து கை பத்திரம், கை மனப்படுற மாதிரி செஞ்சுக்காதீங்க. அவ்வளோதான், இது நம்மளுக்கு தேவையில்லை, இது வீசிடலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் தண்ணியிலே நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தேவையான பொருட்கள்லாம் பார்த்தோன்னா, ஒரு வெங்காயம் சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கேன், 5-6 வரமிளகா, கொஞ்சோண்டு தாளிப்பு, சீரகம் பருப்பு நல்லா இடித்து வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ப மிளகா போட்டு, கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு, 5 பூண்டு போட்டு நல்லா நைஸாக இடிச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். தேவையான மஞ்சத்தூள், தேவையான உப்பு, இது கூடைய தேங்காய் பால், தேவையான தண்ணி, எண்ணெய் ஊற்றி நல்லா காய விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே தாளிப்பு போட்டு நல்லா பொரிய விடுங்க. தாளிப்பு நல்லா பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கியோடனே இடித்து வச்சுருந்தா இஞ்சி பூண்டு மிளகா இருக்குல்ல, அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டுட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்புறம் இது கூடயே வரகா மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா பொருட்களும் நல்லா வதங்கியோடனே வெட்டி வச்சுருந்த பலாக்காவை இது கூட சேர்த்துக்கோங்க.
சேர்த்து விட்டுட்டு இது ஒரு 3 நிமிஷம் கை விடாமல் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் அதோட பச்சை வாசனையும் அலசணும்ல அந்த தண்ணியும் நல்லா சுண்டி வரும். இந்த மாதிரி சமைச்சாதான் பலாக்கா சாப்பிட்றதுக்கு பச்சை வாசனை இல்லாமல் நல்லா சுவையாகவும் மணமாகவும் இருக்கும். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டோன்னு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப ஊற்றிடாதீங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தேவையான தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு கொத்தா இந்த மாதிரி ஊற்றியிருக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் கூட ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் பால் ஊற்றிட்டு இதை திருப்பி ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு மிளகு சீரகம் இடித்து வச்சுருந்தோம்ல அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலெல்லாம் நல்லா சுண்டி வரணும். அது வரைக்கும் நம்ம இது நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு. தேங்காய் பாலெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நல்லா கைவிடாமல் 1 நிமிஷம் கிண்டி வச்சுட்டு மங்கள் எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், சுவையான பலாக்கா பரட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த பலாக்கா பரட்டெல்லாம் செஞ்சுட்டு சாம்பார் கறி ரசம்லாம் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் புது ரெசிபியோட உங்களை எல்லோரும் சந்திக்கிறேன். பாய்.